தமிழ் இலக்கியத்திலையும் பாடல்கள்லையும் நகைச்சுவை அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா வரும். அது தாலாட்டு பாட்டா இருந்தாலும் சரி, நாட்டுப்புற காதல் பாட்டா இருந்தாலும் சரி, ஒப்பாரி பாட்டா இருந்தாலும் சரி, நகைச்சுவை அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கும். இப்படித்தான் என்னாச்சு, ஒரு தடவை கிராமத்துல ஒரு விவசாயி ஒருத்தன் இறந்து போயிட்டான். அதுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக 2 பொம்பளைங்க கிராமத்துல இருந்து எல்லாரும் போவாங்க. அப்படித்தான் இவங்களும் போனாங்க. அப்ப எல்லாரும் கட்டி பிடிச்சு நெஞ்சில தட்டி தட்டி அழுதுகிட்டு இருந்தப்போ அந்த வீட்டுல பாவக்காய் கொடி தொங்குச்சு. அதை பார்த்த ஒரு பொம்பளை சொன்னுச்சு, அந்த வீட்டுல பாவக்காய் கொடி தொங்குது, பாவக்காய் கொடி தொங்குதுன்னு அழுதுகிட்டே சொல்லிச்சு ஒப்பாரியிலேயே. அதை கேட்ட இன்னொரு பொம்பளை, போகையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அந்த இறந்தவனோட மனைவி இதை கேட்டுட்டு என்ன பண்ணாங்க, காக்கி தொங்க விட்டுருக்க, விதைக்கு தொங்க விட்டுருக்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அப்படின்னு அதையுமே ஒப்பாரி பாட்டா சொல்ல, இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்லையும் தமிழ் கலாச்சாரங்களையும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த சிறப்புகள் சொல்ற நிகழ்ச்சி தான் இது. வணக்கம் ழா. ழா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்கிலீஷ்ல பப்பட் ஷோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பொம்மைகள் வைத்து காட்டப்படுற ஒரு கலை நிகழ்ச்சி. தமிழ்ல தோல்பாவை கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோல்பாவை கூத்து தான் நம்ம பாட்டனுக்கும் முப்பாட்டனுக்கும் ஒரு பொழுதுபோக்கா இருந்திருக்குது. அவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு சினிமா கிடையாது, டிராமா கிடையாது. ஆனா அந்த காலத்துல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாவை கூத்து தான் எல்லாருக்கும் ஒரு பெரும் பொழுதுபோக்கா இருந்திருக்கு. அந்த பாவை கூத்து எங்க இருந்து வந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு எப்படி அது சிறப்பு சேர்த்துச்சு, இன்னைக்கு அந்த பாவை கூத்து என்ன நிலைமையில இருக்கு, இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற எல்லா கலைகளுக்குமே முன்னோடி இந்த பாவை கூத்து தான். பாருங்க. இந்த காலகட்டத்துல நமக்கு பொழுதுபோக்குக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு தெருக்கூத்து. அந்த கலையில இருந்து வந்த இன்னொரு முன்னோடி கலை தான் தோல்பாவை கூத்து. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா, பாட்டு பாடி ஒரு பாட்டு பாடி கரகான சேவையோடு வந்தாரையா, சிரிக்க வைத்து நாட்டை சிரிக்க வைக்கும் திருத்திருத்த கோமாளி வந்தாரையா, மோட்டார விட்டரங்கே வந்தாரையா, இந்த முன்குடுமை சீவிக்கிட்டு வந்தாரையா, காட்டிலம் போட்டுக்கொண்டு வந்தாரையா, நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்க்க வந்தாரையா. அந்த பாவை கூத்து இருந்தது, அது என்ன, அதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சினிமாவுக்கு இன்னைக்கு நவீன சினிமா எத்தனையோ கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறாங்க. ஆனா எத்தனை கோடி போட்டு அந்த படம் எடுத்தாலும் திரை இல்லாம காமிக்க முடியாது. அந்த திரையை முதல்ல உருவாக்குனது பாவை கூத்து. இன்னைக்கு இருக்கிற எல்லா கலைகளுக்கும் முன்னோடி இந்த தோல்பாவை கூத்து தான். திரையில நாம பாக்குற சினிமா, நாடகம், ஆடல் பாடல், நாட்டுப்புற பாடல்கள்னு பல கலைகளுக்கும் இதுதான் ஆரம்பம். திரைக்கு பின்னாலே பார்ப்பது இதுதான் தொன்மை வாய்ந்த தோல்பாவை கூத்து நிகழ்ச்சிகள். இந்த தோல்பாவை கூத்துக்கு பின்னாலே பேசும் படம், ஊமப்படம், சினிமா படம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், இப்படி அத்தனை கலாச்சாரங்களுக்கும் தாயாக விளங்கி வரும் இந்த தோல்பாவை கூத்துதாங்க. திருவாங்கூர் சுவாதி திருநாள் மன்னர் காலத்தில் மராத்திய மாநிலத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் இந்த பாவை கூத்து கலைஞர்கள். இசையும் இசைக்கலைஞர்களையும் கொண்டாடிய சுவாதி திருநாள் ராஜசபையின் கலைஞர்களாக ஒரு காலத்தில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க இந்த பாவை கூத்து கலைஞர்கள். எனக்கு ஒரு 10 வயசா இருக்கும்போது நம்ம திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இங்க பாவைக்கூத்து கலைஞர்களே பரம்பரையா இருந்தவங்க. இருந்து அந்த காலத்துல அந்த பண்ணும்போது ஒவ்வொரு கிராமங்கள்லயே மழை பெய்யதுக்காகவே பாவைக்கூத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போடும்போது அன்னைக்கு எல்லாம் நாங்க இந்த டிக்கெட்டுகள் வச்சு கிடையாது, டென்ட் இதெல்லாம் வச்சு பண்ணதில்லை. அப்போ கிராமங்கள்ல பண்ண சொல்லி, அப்ப அந்த கிராமங்கள்ல இருந்து வீடு வீடா அரிசி பருப்புகள் இந்த மாதிரி வசூல் பண்ணி காசு பணங்கள் வசூல் பண்ணி கொடுப்பாங்க. 10 நாள் நிகழ்ச்சி பண்ணுவோம். அதுக்கு பின்னாடி அது கொஞ்சம் ஓடாத காலத்துல பின்னாடி நாங்க என்ன செஞ்சாங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்போ அது டிக்கெட் நாடகமா வச்சு சர்க்கஸ் போட்ட மாதிரி போட்டு அப்படியெல்லாம் இதிகாசமா பண்ணாங்க. அப்ப பண்ணும்போது பாருங்க, சினிமா தியேட்டர்ல மாதிரி கூட்டம் அலைமோதிட்டு இருக்கும். இதோ வந்திருப்பவர்கள். இதே போல் இந்த பாவை கூத்துகள் மூலமா தான் இன்னைக்கு நாம் கேட்கும் ராமாயணம், மகாபாரதம், வள்ளி தெய்வானை கதைகள், ஹரிச்சந்திரன் கதை, மயில் ராவணன் கதை, பிள்ளையார் புராணம் என்று பல புராண இதிகாசங்கள் நாட்டார் பாடல்களாக இந்த தோல்பாவை கூத்தில் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. மதுங்குமாமணி மலையின் ஓரத்தில் நாம் இங்கே வீட்டிருக்கிறோம். இங்கே நாம் சிறிது நேரத்தில் ஓய்வெடுத்து அடுத்த வனமே போகலாம். தம்பி, அப்படி என்று
பகவான் இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது பகவானை காண்பதற்காக இப்போது ஆஞ்சநேயன் ஹனுமான் அவர்கள் வருகிறார்கள். இந்த பாவை கூத்தில் ராமாயணம் மகாபாரதத்தில் வரும் பல கதாபாத்திரங்களுக்கு திரைக்கு பின்னால் இருக்கும் 2 கலைஞர்கள் தான் குரல் மாற்றிக் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். உன் பெயர் என்ன? என் பெயர் மாருதி ஹனுமான் என்று சொல்வார்கள். இந்த வனத்தில் நான் இருக்கிறேன். என்னுடைய வானரப்படைகள் அத்தனை பேர்களும் இருக்கிறார்கள். தாங்களை காண்பதற்காக வந்திருக்கிறேன். எங்க தாத்தா காலத்திலே இப்ப ராமாயணத்துக்கு வந்துன்னா ராம லட்சுமணர் வந்தாரு, அயோத்தியாலும் ராம லட்சுமணர் வந்தாரு அப்படிங்கறது பாடல் வரும். அது மாதிரி இப்ப கோமாளி பாடல் வந்து 3 பாடல் இருக்கு. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரு அப்படின்னு பாவகுத்துல பாடின பாட்டு தான் NSK அவர்கள் அந்த பாட்டை அதை வந்து நாடகத்துல எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இது கோடாளி கொண்ட போட்டு கோயிலுக்கு போற புள்ள ஆத்தாடி இந்த கொண்ட யாரு குடிய நீ கெடுக்க அப்படிங்கிறது, மானா மதுரையில மறிக்கொழுந்து வித்தவள் அப்படிங்கிற பாடல். இப்படி இந்த நாட்டுப்புற பாடல்கள் பூரா சில படங்கள்ல அப்ப அதுல நாங்க பண்ணிருக்காங்க. ஆஹா பல குரல்ல சொல்லப்படுற மிமிக்ரி கலைக்கும் இந்த பாவை கூத்துதான் முன்னோடியாக இருந்திருக்கு. குரங்கு புய உள்ளே இப்படி எல்லாம் பேசாதடா, சண்டைக்கு வர போறாங்க, அது சின்ன போட்டாரு சுத்திரி மரச வந்தா. தமிழகத்தில் முன்காலத்தில் கிராமங்களில் மழை வர வேண்டும் என்பதற்காக பாவை கூத்து கலைஞர்களை தங்களோடு கிராமத்திற்கு அழைத்துச் சென்று நிகழ்ச்சி நடத்த சொல்லியிருக்காங்க. யார் ராணி? நான் இந்தோனேஷியாவில இருந்து சுனாமி அலையில தப்பிச்சு எங்கிட்ட வந்துட்டேன், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். அதனால இப்போ நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். இங்க முன்னால 2-3 மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கூட நாளைக்கு நான் ஸ்கூல்ல படிக்க போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? அப்படியே போயிட்டு வரேன். அதே போல் பல கிராமங்களுக்கு இவங்க போய் விடிய விடிய நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அப்படி இவங்க பல கிராமங்களுக்கு போனதுல இவங்களோட வேர்களை இவங்க தொலைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க போனதுல இவங்க சமூகம் வளராம அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன குடும்பங்களா பிழைப்புக்காக எந்த ஊர்ல தொழில் கிடைக்குதோ அந்த ஊர்ல நிகழ்ச்சி நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதிகளில் அதிகமா இருந்தவங்க பிற்காலத்துல சேலம், மதுரை, திண்டுக்கல் பகுதிகளில் குடியேற ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ காணாம போயிட்டு இருக்காங்க. என்ன வேண்டும்? இங்க கொய்யாப்பழம் வேணுமா, மாம்பழம் வேணுமா? இந்த பாவை கூத்துல பயன்படுத்தப்படும் பொம்மைகள் ஆரம்ப காலங்கள்ல மான் தோல்ல இருந்து தயாரிச்சாங்க. அரசாங்கம் மான் தோலை தடை பண்ண பிறகு ஆட்டுத்தோல்ல இருந்து இந்த பாவைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இவங்களோட சொத்துன்னு சொல்ல போனா அந்த வெள்ளை திரை, பாவை பொம்மைகள், அந்த சத்தம் வரும் மரக்கட்டை, அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பைப். இது எங்க தாத்தா காலத்துல இருந்து இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொன்னா இது ஒரு இசை. இந்த இசையை எப்படின்னா இது காலில் கட்டிக்கிடுவாங்க. காலில் கட்டி இதை இப்படி அடிக்கும் போது இப்ப ஒரு வாலிராஜனுக்கும் சுக்ரீவராஜன் சண்டை வருது, அதே மாதிரி ஒரு சண்டை காட்சிகள் வருது அப்படின்னு சொன்னா அந்த சண்டை காட்சிகளுக்கு இது கீழே இப்படி அடிக்கும் போது அவங்க நேச்சுராவே சண்டை போட்டு அடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப சினிமாவில் இதை பார்த்துதான் சினிமாக்காரங்க என்ன பண்ணாங்க, ரப்பர்லையும் டீப்லையும் அதுல வச்சுக்கிட்டு டிஷும் 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 அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இப்ப வந்து வேற மாடல் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப கைய வச்ச உடனே டுபோ அப்படின்னா ஓ அப்படின்னு விழுகுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இது மாதிரி இது வந்து ஒரு சாதா குழல் தான், ஒரு பிளாஸ்டிக் குழல் தான். இந்த குழல்ல வந்து இப்ப குதிரை வருது அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறது இத குழல் சத்தம். அதே மாதிரி ஒரு யானை சத்தம் போடுது அப்படின்னு சொன்னா அது மாதிரி அடுத்து பில்லி சத்தம் வருவதில்லை. மக்களோட ரசனை மாறினதுக்கு அப்புறமா இவங்களுக்கு உண்டான வரவேற்பு சுத்தமா குறைஞ்சு போச்சு அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இந்த கலை செய்து கொண்டிருக்க கொஞ்ச நஞ்ச குடும்பங்களோட எதிர்காலம் இருட்டுல மறைஞ்சிட்டு இருக்கிற நிலா போலதான் இருக்கு. ஒரு காலத்துல பிரகாசமா இருந்த இந்த தொன்மையான கலைய மீட்டெடுத்து கொண்டு வர பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. இலங்கை 7 சத்தா சமுத்திரங்களை ஒரு வாய்க்கால் வரப்பை தாண்டியது போல் சென்று இந்த கலையில ஈடுபடுறவங்களும் காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாத்தினா இந்த கலை மீண்டும் பிரகாசமா வர வாய்ப்பு இருக்கு. உடனே வீட்டு வருகிறேன் சுவாமி, எனக்கு
அப்படி இந்த கலைய மீட்டெடுத்து வர்றதுல முதல் படிய நம்ம ழா நிகழ்ச்சி எடுத்து வச்சிருக்கு. அடுத்தடுத்த படிகளை நீங்க எடுத்து வச்சா இந்த கலைஞர்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாகும். நான் தாங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி. உன்னுடைய வானரங்களில் இருக்கின்ற தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், யார் என்று அவர்களை அழைத்துவா பார்க்க வேண்டும். அப்படியா சுவாமி? இப்போது சென்று என்னுடைய தலைவர் சுக்ரீவராஜனை அழைத்து வருகிறேன் சுவாமி. இது அழைத்து வருகிறேன். பொதுவா 2 மாநிலங்களோட எல்லையில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநிலத்தின் எல்லை முடிவு நன்றி மீண்டும் வருகின்றிருக்கும். அந்த மாநிலத்தோட ஆரம்பத்துல இந்த மாநிலத்தின் எல்லை ஆரம்பம் வருக வருக அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனா தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இருக்கிற அந்த எல்லையில செங்கோட்டை பக்கத்துல ஒரு பார்டர் அப்படின்ற அந்த இடத்துல, பிரானூர் பார்டர் அப்படிங்கிற அந்த இடத்துல பார்டர் பரோட்டா அப்படின்னு ஒரு கடை இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்கிற அந்த கடை இன்னைக்கு உலக பிரபலம். இந்த பிரானூர் பார்டர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த பார்டர் பரோட்டா கடையில கிடைக்கிற பரோட்டாவும் நாட்டுக்கோழியும் அந்த பகுதியில போயிட்டு வர்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிரபலம். இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாகிட்டே இருக்குது. அந்த பார்டர் பரோட்டா கடையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். தமிழர்களோட உணவு வகைகள் இன்று உலக பிரபலம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். செட்டிநாடு சமையல் வகைகள், ஆம்பூர் பிரியாணி வகைகள், காஞ்சிபுரம் இட்லி என்று சைவமும் அசைவமும் சேர்ந்து உலக பிரபலம் ஆகியிருக்கிறது. அப்படி வடநாட்டில் இருந்து வந்தாலும் நமது ஊரில் சில பல மாற்றங்கள் ஆகி பரோட்டா என்று சொல்லப்படும் இந்த உணவு தமிழ்நாட்டின் எல்லா கடைகளிலும் அநேகமாக இருந்து வருகிறது. அப்படி அந்த பரோட்டாவை இன்னும் சுவையாக கொடுத்து அத்துடன் நாட்டுக்கோழி காடையும் சேர்த்து கொடுக்கிறது செங்கோட்டையில் இருக்கிற பார்டர் பரோட்டா கடை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேரளா பார்டர் இருந்தது. அப்போ லாரி டிரைவர்ஸ் எல்லாம் இங்கே வந்து தான் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் இறக்கி மறுபடியும் தமிழ்நாடுக்கு ஏற்றுவாங்க. இங்கேருந்து வர்றது இறக்கி கேரளாக்கு ஏற்றுவாங்க. அதனால இது கேரளா பார்டராக இருந்தது. அப்போ எங்கள் கடை தான் ஃபர்ஸ்ட்டாக இருந்தது. அதான் கேரளா பார்டர் ஹோட்டல்னு பேர் வந்தது. தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் இடையில் குற்றாலத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பிரானூர் பார்டர் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த பார்டர் பரோட்டா கடை கடந்த 40 வருடங்களா இயங்கி வருது. ஒரு கூரை கடையாக இந்த வழியே செல்லும் லாரி ஓட்டுநர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பரோட்டா கடை நாட்கள் செல்ல செல்ல பெரிய கடையாக வளர்ந்து விட்டது. மற்ற கடைகளில் பிராய்லர் கோழி போடும் பொழுது அதிகம் விலையாக இருந்தாலும் அன்று முதல் இன்று வரை நாட்டுக்கோழி மட்டுமே இவர்கள் கொடுத்து வருகிறார்கள் என்பது இவர்களின் புகழுக்கு ஒரு காரணமாகும். 3வது தலைமுறையை நடத்திட்டு வர்றோம். இப்போ நாங்கள் கடை ஆரம்பிச்சு ஒரு 45 வருஷம் இருக்கும். அப்ப இருந்து நாட்டுக்கோழி, புரோட்டா, சிக்கன் எப்பவுமே நாட்டுக்கோழி மட்டும் தான் போடுவோம். பிராய்லர் எப்பவுமே நாங்கள் போடுறது கிடையாது. நெல்லை பகுதியில் யாரை கேட்டாலும் கை காட்டும் அளவிற்கு புகழ்பெற்ற இந்த கடைக்கு கேரளாவில் இருந்து வண்டி எடுத்து வந்து சாப்பிட்டு செல்வதற்காகவே குடும்பமாக இங்கு வருகிறார்கள் என்பது இந்த கடையின் பிரபலத்தை நமக்கு சொல்லும். நாங்க வரக்கூடியது திருவனந்தபுரத்துல இருந்து. இந்த ஊர்ல எப்ப வந்தாலும் இந்த ஹோட்டலை தாண்டி சாப்பிடாம போவாது. இவர்கள் வீட்டு பெண்கள் அரைத்துக் கொடுக்கும் மசாலாக்கள் மட்டுமே இவர்கள் தரும் கோழி குழம்பில் சேர்கிறது. அது என்ன வகையான மசாலாக்கள் என்பது எத்தனை கோடி கொடுத்தாலும் இவர்கள் சொல்லாத ரகசியமாகும். குழம்பு எதுவுமே எல்லாமே நாங்க மசாலா எல்லாமே நாங்க சொந்தமா அரைக்கக்கூடியதுதான். அந்த பொடி எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. இந்த மாதிரி சிக்கனுக்கு போடக்கூடியதுமே பியூர் மிளகு தான் பிரிச்சு போடுறோம். வேற பொடி எதுவுமே நாங்க போடுறது கிடையாது. எல்லாமே எங்க சொந்த பிரிப்பரேஷன் தான். அதனால அந்த டேஸ்ட் வர்ற காரணம். தினமும் மாலை 4 மணிக்கு மேல் ஆரம்பமாகும் இவர்கள் வியாபாரம் அன்று இரவு நடுநிசையை தாண்டியும் செல்கிறது. நடிகர் விஷால் சார் வந்திருக்காங்க, அப்புறம் விஜய் வந்திருக்காப்புல, சூர்யா சார் வந்திருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வந்திருக்காங்க, வேற ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே நம்ம கடைக்கு வந்து சாப்பிடாம போக மாட்டாங்க. வடநாட்டு பரோட்டாவோடு தமிழ்நாட்டின் நாட்டுக்கோழி சுவையையும் சேர்த்து
இவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கும் இந்த கூட்டணி 40 வருடங்கள் தாண்டியும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பது தமிழனின் திறமைகளில் ஒன்றான சமையல் கலையை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. இப்பெல்லாம் நம்ம எதை எழுதுறா இருந்தாலும் கையில இருக்கிற ஒரு போன்லயோ இல்ல ஒரு கம்ப்யூட்டர்லயோ தான் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். நமக்கு முந்தைய தலைமுறை தாள், பேனா இது மூலமா கோப்புகள்ல இதுல பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கும் முன்னாடி இருந்தவங்க நம்ம பாட்டனார், முப்பாட்டனார் இவங்க எல்லாம் எதுல எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தா ஓலைச்சுவடியில் தான் எழுதியிருக்கிறாங்க. பனை ஓலைச்சுவடிகள் தான் எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. கவிதைகள், மருத்துவ குறிப்புகள், கட்டுரைகள், ஒரு ஆளை பத்தின வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாத்தையுமே ஓலைச்சுவடிகள் தான் எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி இந்த ஓலைச்சுவடிகளை எழுதி வச்சாங்க, எப்படி அதெல்லாம் பாதுகாத்து வச்சாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு துறை ஒண்ணு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல இருக்குது. அந்த ஆச்சரியமான துறை, அந்த அற்புதமான அந்த ஓலைச்சுவடிகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த ரகசியங்களையும் அற்புதங்களையும் இப்போ நம்ம நேரடியாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கம்பனின் ராமாயணமும் இளங்கோவின் அதிகாரமும் எழுதப்பட்டது ஓலைச்சுவடியில். ஒரு காலத்தில் நோய்களுக்கு மருத்துவ குறிப்புகள் எழுதியது அத்தனையும் ஓலைச்சுவடியில்தான். ராஜ ரகசியங்களும், நிலப்பத்திரங்களும், பாடல்களும், இன்னும் பல வரலாறுகள் பதியப்பட்டது பனை ஓலைச்சுவடிகளில்தான். இன்று நாம் படிக்கும் வரலாறும் இதிகாசமும் இதிலிருந்து எடுக்கப்பட்டவைதான். அப்படி அந்த ஓலைச்சுவடிகளை இன்று பொக்கிஷமாக பாதுகாத்து ஓலைச்சுவடிகளின் அரிச்சுவடியை சொல்லிக் கொடுக்கும் ஒரு துறையாக விளங்கி வருகிறது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஓலைச்சுவடி துறை. இங்கிருக்கும் லட்சோப லட்ச ஓலைச்சுவடிகள் பார்த்த மாத்திரத்தில் நமக்கு ஆச்சரியத்தை அள்ளி வீசுகின்றன. இப்போ ஓலைச்சுவடிகள் குவியலுக்கு நடுவுல நம்ம 2 பேரும் இருக்கோம். இது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. நீங்க இந்த துறையில இருக்கிறதுனால டெய்லி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த பிரமிப்பான விஷயம் அப்படின்னா என்னவா இருக்க முடியும்? ஓலைச்சுவடி பிரமிப்பான எல்லாமே பிரமிப்பான விஷயங்கள் தான். நமக்கு இதுல கிடைக்கக்கூடிய தகவல்கள் பார்த்தோம்னா இலக்கியம் இருக்கு, மருத்துவம் இருக்கு, சோதிடம் இருக்கு. எல்லாமே நமக்கு தமிழுடைய அடையாளங்கள் தான். இது எல்லாமே தமிழுடைய பண்பாடுகள் இதுல இருந்து இருக்கு, தமிழுடைய மருத்துவம் இதுல இருக்கு. எல்லாமே பிரமிப்பு அடையக்கூடிய செய்திகள் தான் இருக்கு. கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் ஓலைச்சுவடிகளில் மக்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. குறிப்பாக தெற்காசிய மற்றும் கிழக்காசிய பகுதிகளில்தான் இந்த பனை ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டு வந்திருக்கிறது. 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் எல்லாமே செவிவழி செய்தியாகத்தான் சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன. மனிதனுக்கு என்று இதை பதிய வேண்டும் என்று தோன்றியதோ அன்றுதான் ஓலைச்சுவடியும் தோன்றியிருக்கக்கூடும் என்றே தெரிகிறது. இப்போ இந்த ஓலைகளை நீங்க இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறீங்க. இது எந்தெந்த ஊர்கள்ல இருந்தா எப்படி உங்களுக்கு நீங்க இதெல்லாம் சோர்ஸ் பண்ணி கொண்டு வர்றீங்க ஒரு இடத்துக்கு? இது எல்லாமே களப்பணிகள் இருந்து கொண்டு வந்தது. உங்க வீட்டுல கூட இருக்கலாம், அவர் வீட்டுல கூட இருக்கலாம், யாராவது வீட்டுல இருக்கு, அவங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டு பரணைகள்ல வச்சிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க கண்டுபிடிச்சு அங்கிருந்து அவங்க கிட்ட அன்பளிப்பாகவோ சில ஒரு குறைந்தபட்சம் ஒரு விலை கொடுத்தோ அது வாங்கி இது எல்லாமே ஒரு வகைப்படுத்தி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி நீங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அங்க வெளியில இருந்து கொண்டு வர்றது நாங்க இங்க பாதுகாப்பு அந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு இதுக்கு எங்க லைப்ரரிக்குன்னு ஒரு எண் கொடுத்து அதை நாங்க அட்டவணைப்படுத்தி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 10 வால்யூம் வந்திருக்கு. அக்காலத்தில் வெள்ளோலைகளை மக்கள் பயன்பாட்டிற்காக கடைகளில் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவல். இப்பொழுது நாம் பயன்படுத்தும் வெள்ளைத்தாள் போன்றுதான் அக்காலத்தில் எல்லா குறிப்புகளுக்கும், அலுவல் கோப்புகளுக்கும், கணக்கு வழக்கு விவரங்களுக்கும் ஓலைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் மக்கள். இப்பொழுது இந்த துறையில் இருக்கும் ஓலைச்சுவடிகளின் வயது சுமார் 400 ஆண்டுகள் என்று தெரிகிறது. ஓலைகளின் காலம் என்பது வெகு குறைவு என்பதாலும் எளிதில் கிழியக்கூடிய பொருளாக இருப்பதாலும் ஓலைகளை உடனே படியெடுத்து பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இந்த ஓலைச்சுவடிகள் சுமார் எத்தனை நூற்றாண்டுகள் பழமையான? இதுல இருக்கிறதுலே ரொம்ப பழமையானது குறைந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சுவடிகள் தான் நமக்கு. ஆனா அது எழுதுனது எப்ப வேணா இருந்திருக்கலாமா? இல்ல எழுதுனதுதான் ஒரு 400-500 வருஷத்துக்கு பிறகு பட்ட சுவடிகள் தான். செய்திகள் பழமையான செய்திகளா இருக்கா.
இந்த ஓலையினுடைய வயது வந்து 400 கீழே தான் இருக்கும். இதுதான். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த ஓலைகளை வந்து படி எடுத்துக்கிட்டு அந்த ஓலைகளை அழிச்சிருப்பாங்க. காப்பி எடுக்கிற அப்போ இருக்கிற ஒரு ஓலையை பார்த்து இன்னொரு ஓலையில படி எடுத்துக்குவாங்க. படி எடுத்துக்கிட்டு அது வந்து முடிஞ்சு போய் இதுல சிதலம் அடைஞ்ச கரையாடிக்க அந்த சுவடிகள்லாம் அழிக்கிறதுக்கு முன்னாடி படி எடுத்துக்குவாங்க. ஓலைச்சுவடிகளில் சுருள் ஓலைகள், கிராந்த ஓலைகள் மற்றும் ஒழுக்கு ஓலைகள் என்று அக்காலத்தில் வகைப்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறார்கள். பனைமரத்திலிருந்து பறித்து வரப்படும் ஓலைகளை எழுத தகுந்த மாதிரி காய வைத்து கெடாமல் இருக்க தமிழன் கடைபிடித்த வழிமுறைகள் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. எப்படி நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க? இது நாங்க வெளியில இருந்து வரும்பொழுது இந்த அமைப்புகள்ல சுவடி நமக்கு கிடைக்கிறது பெரும்பாலும் இருக்கும். அது ரொம்ப மோசமான நிலையில வரும். அதெல்லாம் நாங்க வந்து இங்க வந்ததுக்கு பிறகு சுத்தப்படுத்தி அதுக்கு உள்ள கயிறு எல்லாம் மருந்து. ஆமா, அதுக்கு வந்து ஜாவோ சிட்டோனல்லா ஆயில்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வகையில கிராஸ் ஆயில் இருந்து தயார் பண்றாங்க. அந்த ஆயில் அப்ளை பண்ணி நாங்க வச்சோம். குறைஞ்சது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அந்த ஸ்மெல் இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த அறையில இருக்கும்போது உங்களுக்கு ஸ்மெல் இருக்குன்னா இதுல ஆயில் நாங்க அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஆயில் அப்ளை பண்ணி பூச்சிகள்லாம் இதை வந்து திரும்ப அட்டாக் பண்ணாம இருக்கும். அதனால முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட் டஸ்ட் கிளீன் பண்ணுவோம். இதுல இருக்கக்கூடிய டஸ்ட்டை கிளீன் பண்ணிட்டு அதை சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு ஆயில் அப்ளை பண்ணி இந்த கயிறு எல்லாம் மாற்றி மேல இந்த காப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. மேல இருக்கக்கூடிய இந்த கட்டைக்கு பேரு காப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காப்பு சட்டம்லாம் போட்டு அங்க கொண்டாந்து. இந்த துறையில் இருக்கும் ஒவ்வொரு ஓலைச்சுவடியிலும் காலத்தால் அழியாத கலை பொக்கிஷங்களும் பல பாடல்களும் அகஸ்தியர் காலத்து மருத்துவ குறிப்புகளும் கொட்டி கிடக்கிறது. நம் இதிகாசங்களான ராமாயணம், மகாபாரதம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல வகையிலும் கலாச்சார மாற்றங்களோடு எழுதப்பட்டிருப்பது இங்கிருக்கும் பல ஓலைச்சுவடிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு வகையான எழுத்தாணி. இந்த எழுத்தாணி ஒரு 200 வருஷத்துக்கு முற்பட்டதாக இருக்கலாம். இந்த எழுத்தாணிக்கு பேரு மடக்கு எழுத்தாணின்னு பேரு. இந்த பக்கம் எழுத்தாணி இருக்கும், இது எழுத்தாணி. இந்த பக்கம் கத்தி போல ஒரு பகுதியை நீட்டி வச்சிருப்பாங்க. இது வந்து ஓலையை சீவுறதுக்காக பயன்படக்கூடியது. ஓலையை வந்து அழகுபடுத்துறதுக்காகவும் ஓலையை கட் பண்றதுக்காகவும் இதே போல ஒரு கத்தி உள்ளதும் இருக்கும், 2 கத்தி உள்ளதும் இருக்கும். இது 2 கத்தி உள்ள ஒரு மடக்கு எழுத்தாணி போல 2 கத்தி இருக்கு. இந்த பக்கம் கத்தி, இந்த பக்கம் எழுத்தாணி. இது போல இந்த எழுத்தாணி இருக்கு. நம் கலாச்சாரத்தின் பெருமையும் நம் மண்ணின் வரலாற்றையும் உருக்குலையாமல் பாதுகாத்து வைத்திருக்கும் இந்த துறையில் தேட தேட பல அற்புதங்களும் அதிசயங்களும் கிடைக்கும் என்பது உண்மை. எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக திகழும் தமிழனின் திறமைகள் இந்த ஓலைச்சுவடிகள் மூலம் உலகம் அழியும் வரை இருக்கப் போகிறது என்பது திண்ணம். விழா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. தமிழர்களோட கடவுள் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. படிப்படியா இன்னைக்கு இருக்கிற உருவ வழிபாட்டுக்கு நாம வந்திருக்கோம். ஆனா ஆதி காலத்துல தமிழன் எப்படி கடவுளை வழிபட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் தேடி பார்த்தப்போ பலிபீடம் இது மூலமா தான் கடவுளை வழிபட்டான். இந்த பலிபீடம் அப்படிங்கிறது நீங்க கோயில்கள்ல சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பலிபீடம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட ஆசைகளை பலி கொடுக்கறதுக்கான ஒரு பீடமா தான் இந்த பலிபீடம் வச்சிருக்கிறாங்க. இதைத்தான் கடவுளா வழிபட்டே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு விழா நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்மளோட புராதன கலையான தோல்பாவை கூத்து, அப்புறம் பார்டர் பரோட்டா, அதே போல ஓலைச்சுவடி, இது எல்லாமே உங்களுக்கு தமிழை பத்தின ஒரு புது அறிவையும் அனுபவத்தையும் கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான தமிழ்நாட்டோட சிறப்பு வரும் வாரங்கள்லயும் தொடரும். உங்க மாவட்டத்திலையும் உங்க கிராமத்திலையும் தமிழோட சிறப்பு சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க எழுதி அனுப்பலாம், இல்ல தந்தி டிவிக்கு போன் பண்ணி சொல்லலாம், இல்ல நீங்க மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ராதாமநாதன். வணக்கம்.